மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஐயா 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 தண்ணி கொடுங்க. எங்கேயா போனோம் சொல்லுங்க, நானே விட்டுறேன். இல்லை வேணாம்மா. பரவாயில்லையா சொல்லுங்க, நானே விட்டுறேன். ஒரு தெரியலம்மா. ஏன்யா உங்க வீட்டுக்கு போலாம்ல? என்னை வீட்டை விட்டு தொடுத்துட்டாங்கம்மா. அதாம்மா இப்படி இருக்கு. என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒத்த பையன்ப்பா. ரொம்ப பாசமா வளர்த்தேன். 6 வயசுல இருந்து நான் ஒத்த ஆளாக வளர்த்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டி பேச்சையும் மாமியார் பேச்சு கேட்டு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாம்மா. உங்க வீடு எங்கயா இருக்கு? நீங்க வாங்கய்யா, நான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். பிரச்சனை வேண்டாமா. என் விஜய் அவ்வளோதான். இருக்கிற கொஞ்ச காலத்தை நான் எப்படியோ ஓட்டிக்கிறேன். அவன் சந்தோஷமா இருக்கட்டும். அதெல்லாம் இல்லை, நீங்க சும்மா காட்டுங்க. வாங்க. சபரி, அப்பா நீ எதுக்குப்பா இங்க வந்த? நான் தான் உன்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டேன்ல, எங்கேயாச்சும் போய் தொலை வேண்டியதானே? சார், நான் தான் சார் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ யாருமா? என்ன நாடாமா பண்ணலான்னு வந்தியா? அதெல்லாம் நான் பண்ண வரல சார். நல்லது சொன்னாலும் உங்க மரமண்டையில ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஏய் என்ன? உங்க பேர் என்ன சார்? சபரி. உங்க வயசு? ஏன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? ஓ கொடுத்துக்கோ. வயசான அம்மா அப்பா வெளியில துரத்துற பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நம்ம ஊர்ல இருக்க ஜெயில எல்லாம் இடம் பத்தாது சார். உங்களுக்கும் ஒரு நாள் வயசாகும். உங்க பையன் உங்க வயசுக்கு வருவான், உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவான். அப்பதான் உங்க அப்பாவோட வலி உங்களுக்கு புரியும். ஒரு விஷயம் இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு தான் சார் அது புரியும். இன்னிலேருந்து இவர் தான் என் அப்பா. நான் தான் இவரை பார்த்துக்க போறேன். அதை சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். நீங்க வாங்கப்பா. அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் பொண்ணு இப்படி எங்கேயாச்சும் நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. விடுங்கப்பா விடுங்கப்பா. இந்த செருப்பாலே நடிங்கப்பா. அப்பதான்ப்பா எனக்குலாம் புத்தி வரும். சார் என்ன சார் பண்றீங்க? இல்லம்மா, 3வது மனுஷி உனக்கு தோணுன விஷயம் கூட எனக்கு தோணல பாருமா. என் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு எங்க அப்பாவை வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டு. பரவாயில்லப்பா. இதை நீ ஒரு கட்டக்கனவா நினைச்சு மறந்துடு. நான் உங்கூட இருக்கிறது கஷ்டம்னா நான் எங்கேயாவது விலகி போய்ட்றேன்ப்பா. நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும்ப்பா. அப்பா அப்படிலாம் இல்லப்பா. நீங்க தயவு செஞ்சு என் கூடயே இருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. பா, அவர் தப்பா உணர்ந்துட்டாருப்பா. நீங்க போயிட்டீங்கன்னா அவருக்கு இதுவே பெரிய தண்டனையா இருக்கும். நீங்க எங்கே இருங்கப்பா. எனக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்தம்மா. இப்போ அந்த கவலை இல்லை. ஏன்னா நீ என் மக, நீ இருக்க. நீ சொல்றதுனால நான் போறேம்மா. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா. சரிங்கப்பா. ரொம்ப நன்றிமா. நீ மட்டும் இல்லைன்னா எங்க அப்பா எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாருமா. நாங்க சார். சார், நம்ம லைஃப்ல 1000 வரும் சார். ஆனா அம்மா அப்பா மாதிரி யாரும் வரமாட்டாங்க சார். அவங்கள விட்டுறாதீங்க சார். கண்டிப்பா இனிமேல் விட மாட்டோமா. வரமா. அப்பா
வாங்கப்பா. உன் திருட்டு புத்தியை காமிச்சிட்டல. உன்னை நம்பி வீட்டு வாசல்ல மிதிக்க விட்டு சம்பளம் கொடுத்தா நீ ஏன் தலையில ஏறி உட்கார்றல? அம்மா, நான் கும்புற சுவாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் திருடலம்மா. அம்மா, அப்படி திருடு பொழைக்கிற ஆளு நான் இல்லைம்மா. எவ்வளவு வயசானாலும் உழைச்சிதான் சம்பாதிக்கணும் இருக்கிறவம்மா. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா. திருடுறதெல்லாம் திருடிட்டு சாமி பேரை சொல்லி தப்பிச்சலான்னு பாக்குற. அப்படிதானே இப்பயும் சாமி பேரை சொல்ற? போய் அந்த சாமி கிட்டே சம்பளத்தை வாங்கிக்க. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எனக்கு எதுவும் தெரியாது. அந்த பணத்தை நான் எடுக்கலம்மா. தயவு செய்து என்ன நம்புங்கம்மா. உன்னை எதுக்கு நான் நம்பணும்? மத்த வீட்டுல எல்லாம் போய் பாரு, வேலைக்காரங்களை எவ்வளவு கேவலமா நடத்துறாங்கன்னு. உனக்கு சாப்பாடும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாம என் வீட்லயே திருடுவேன், அப்படித்தானே? சத்தியமா சொல்றேன், நான் திருடலம்மா. சி, நடிக்காத. எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத உத்தம மாதிரி நடிக்கிற? என்ன பண்ண நான் சொல்லட்டா? நான் காலையில தான் 5000 ரூபாய் கபோர்ட்ல கொண்டு போய் வச்சேன். மதிப்பை பாக்குறேன், அதை காணும். என் புருஷனும் வேலைக்கு போயிட்டாரு. நீ தான் அந்த ரூம் போய் கபோர்டு கிளீன் பண்ண. அப்ப யார் எடுத்திருப்பா? என்ன மாயமா மறைஞ்சு போயிடுச்சா? கௌசி, இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? நீ கத்துறது தெருமுக்கு வரைக்கும் கேக்குது. என்னாச்சு? இந்த மாதிரி திருட்டு பையெல்லாம் வேலைக்கு வச்சா அப்படித்தான் கத்துவாங்க. காலையில கபோர்ட்ல வச்ச 5000 ரூபாய் காணும். இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாம நிக்கிறான் பாரு, திருட்டு பையன். என்னடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. பணத்தை அவர் எடுத்தாரான்னு கேட்டியே, என்கிட்ட கேட்டியா? நான் தாண்டி அந்த பணத்தை எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் அவசரமா தேவைப்பட்டுச்சு, அதனால எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்குள்ளார அவரை சந்தேகப்பட்டு இஷ்டத்துக்கு வார்த்தை விடுற. நீ சந்தேகம் கூட படல, அவரு தான் தேடி இருப்பாருன்னு முடிவே பண்ணிட்ட. வீட்டு வேலை செய்யறவங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சுல. அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் கூட தெரியாதடி உனக்கு. ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேள்றி. மன்னிப்பு கேளுன்னு சொல்றல. முடியாது. ஏய் கௌசி, திமுரு பிடிச்சவ அண்ணா. இந்த மாதிரி ஜென்மெல்லாம் திருந்தாதானே, கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேண்ணே. அவள் ஏதோ தெரியாம பண்ணிட்டா, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. இனிமேல் இப்படிலாம் நடக்காதுண்ணே. பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல. என்னம்மா, சபரி வீட்டில் இல்லையா? இல்லைண்ணா, அவர் இப்பதான் வெளியில போனாரு. நான் வந்தது கால் பண்ண சொல்றேண்ணா. என்னம்மா, காசு வாங்கிட்டு ஃபோனே எடுக்க மாட்றான். குழந்தைக்கு வேறு ரொம்ப உடம்பு இல்லைம்மா. சரிம்மா, வந்தால் மட்டும் சொல்லுங்க. அண்ணா, இங்கே கொஞ்ச நேரம் நிற்கிறீங்களா? ஏம்மா? நான் சொல்கிறேன், நான் இங்கே நில்லுங்க. சரிம்மா. அண்ணா, நான் வந்தது கால் பண்ண சொல்கிறேண்ணா. அப்பாடா, போயிட்டானா? கரெக்டா வெளில கிளம்புற நேரம் பார்த்து நந்தி மாதிரி குறுக்க வந்து காசு வேணும் அது வேணும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் பாரு. சரி கிளம்பு, படத்துக்கு போலாம். ஏங்க, அந்த அண்ணா பாவம் தானே, உங்க ஃப்ரெண்டு தானே, வாங்கின காசு கொடுத்தாதான் என்ன? ஏய், நான் என்ன காசை வச்சுட்டா இல்லைன்னு சொல்றேன், இருக்கிறப்ப கொடுக்க போறேன். பொய் சொல்லாதீங்க. இப்போ ரீசெண்டாக எவ்வளோ செலவு பண்ணீங்க? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்ககிட்ட பணம் இல்லைன்னு. எப்போதாங்க தருவீங்க? ஏய், அவன்கிட்ட காசு வாங்கினது நானு, அதை கொடுக்கணுமா வேணாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அதை வாங்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஓ, இப்படியா? நவீனண்ணா, சாரிங்க, மனசு கேட்கல, அதான். சபரி, உன்கிட்ட தான் எதிர்பார்க்கலடா. ஏன்டா அப்படி பண்ற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த அண்ணாக்கிட்ட எப்படி ஹெல்ப் கேட்டீங்கன்னு. மச்சான், என்னடா ஒரு மாதிரி இருக்க? மச்சான், ஒரு 4 லட்ச ரூபாய் கிடைக்குமாடா? 4 லட்சமா? ஆமாண்டா, வீடு பத்திரத்தை அடகு வச்சு பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கியிருந்தேன்டா. இப்போ பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. இன்னும் 2 நாள்ல காசு கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னே தெரிலடா. அப்புறம் நான், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க எல்லாரும் நடு ரோட்டில் தானே நிற்கணும். இதெல்லாம் நடக்காது, பார்த்துக்கலாம் விடு. நான் இருக்கேனே, நான் பணம் ரெடி பண்ணுறேன்டா. ஒன்னால இப்போ 4 லட்ச ரூபா ரெடி பண்ண முடியும்? மச்சான், அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? நீ போ, காசோட நாளைக்கு நான் வரேன், பார்த்துக்கலாம். மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. இப்போ மச்சான், நான் பார்த்துக்கிறேன்.
அந்த காசு எப்படி வந்ததுன்னு தெரியுமாடா உனக்கு? என் குழந்தையோட காதில் கழுத்தில் உள்ளதை அடகு வச்சு கொடுத்தேன்டா. அவர் கஷ்டத்தில் வந்து பணம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் இங்கே ஜாலியாக படத்துக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. அவர் குழந்தை அங்கே ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற? நீ ஃபோன் எடுத்தாதானே உனக்கு என்னென்னு தெரியும். என்ன ஃபோனை எடுக்க மாட்டேறியடா? டேய், நிஜமா எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுடா. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா, என்னை மன்னிச்சிடுறா. தெரியாமல் பண்ணிட்டு மட்டும் சொல்லாதடா சபரி. உன் ஃப்ரெண்டு தானே, என்ன பண்ணிடுவான்? இழிச்ச வாங்கினோன்னு நினப்பில்ல உனக்கு. நான் எவ்வளோ நம்பினேன், இப்படி ஏமாத்திட்டல்ல. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் தோத்துட்டீங்க. ஆபத்து காலத்தில் யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம மறக்கவே கூடாது. அப்படி மறந்துட்டோம்னா நம்மளாம் மனுஷங்களே கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. பிடிங்கண்ணா, உங்கள் பணம் தானே, பிடிங்க. இந்த பணத்தை வச்சு குழந்தை ட்ரீட்மெண்ட்டை பாருங்கண்ணா. உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். சபரி, ஆனால் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டடா. உங்களுக்கெல்லாம் நாங்கள் தேவை முடிகிற வரையும் வேணும், அதுக்கப்புறம் தேவையில்லைல்ல. மனுஷனா கூட மதிக்க மாட்டீங்க. உங்களை நம்பி தானடா காசு தரோம். ஆனால் நீங்கள் எங்களை நல்லா பயன்படுத்திக்கிறீங்களே. ஆனால் ஒரு விஷயம்டா, தெரியாத ஆட்கள் கூட நம்பிடலாம். நான் உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸையும் சொந்தக்காரனையும் என்னைக்கும். ஏய் தம்பி, என்ன பையா சாப்பிட்றீங்க? பையாவா? நார்த் இந்தியனா? போ போய் தோசை கொண்டு வா போ. என்னன்னே தெரில, இவங்கெல்லாம் பார்த்தாலே கடுப்பாகுது. ஆளும் அவங்க பேசுகிற லாங்குவேஜும். இவங்கெல்லாம் உள்ளே விடுறே முதல்ல தப்பு. ஏண்டா அடிவிருக்காடா உனக்கு? நான்வெஜ் குருமா தான் சாப்பிடுவேன், வெஜ் குருமா வந்து ஊற்றிக்கிட்டு இருக்க. ஓ கடைக்கு புது பையன்ல, அதான் என்ன பற்றி தெரில. இருங்க ஓனர் வரட்டும். குருமா தப்பா ஊற்றினா இப்படி அடிப்பீங்களா பையா? ஆமாண்டா அடிப்பேன். அடிச்சா அவனை கேட்க யாரா இருக்கா? ஏன்டா எங்கே பார்த்தா இப்படி பறவை கிடக்குறீங்க? அதனால உள்ள விட்டது முதல்ல தப்பு. மேடம் இங்கே வாங்க. வாங்க சார், எப்படி இருக்கீங்க? ஏன் மேடம் நார்த் இந்தியாவில் வேலைக்கு வச்சிருக்கீங்க? வர கோதுக்கு அதை அடிச்சு அதை பண்ணுற போகிறேன். என்னாச்சு சார்? நான்வெஜ் குருமா ஊற்றுறான், வெஜ் குருமா ஊற்றுறான். அதான் கமத்தில் ஒன்று வச்சேன். அடிச்சிங்களா? யாரு கேட்டு என் கடையில் வேலை செய்யப்பேன்னு அடிச்சிங்க சார்? மேடம் குருமா தப்பாக ஊற்றுனது அவன், தப்பு அவன் மேலே. நீங்கள் நம்ம தமிழ் இப்போ நார்த் இந்தியன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் அறிவில்லாம பேசிட்டு இருக்கீங்க? குருமா மாத்தி ஊத்துனதுக்காக கடையில வேலை செய்யற பையன் மேல கை வச்சிருக்கீங்க. அது இல்லாம நார்த் இந்தியன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க அவன் அடிச்சது தப்பு சார். ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒரு நார்த் இந்தியன் நம்ம மன்னிப்பு கேட்கணுமா? அவன் யாரா இருந்தாலும் நீங்க பண்ண தப்புக்கு ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளுங்க சார். ஏன் சார் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? தமிழ் நார்த் இந்தியன்னு முதல்ல பிரிவினை உண்டாக்குறீங்க. அவங்க நம்மளை விட எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாங்க? அவங்க குடும்பத்துக்காகவும் வாழ்க்கைக்காகவும் தானே இங்க வந்து வேலை செஞ்சு உழைச்சு தானே சாப்பிட்றாங்க. மேடம் அவங்க இங்கே வந்தால் நம்ம எங்கே போகிறது? ஏன் சார் நம்ம ஆளுங்க யாரும் நார்த் இந்தியாவில் போய் வேலை செய்யலையா? இந்த பார், நீ என்ன சொன்னாலும் இவன்ட்ட என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. நீ மட்டும் இப்போ மன்னிப்பு கேட்கல, நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அசால்ட்டா அவங்களை அடிச்சியே நம்மளுக்கு போடுற மெட்ரோ ட்ராக்ல இருந்து பிரிட்ஜ் வரைக்கும் நம்ம வளர்ச்சிக்கு அவங்க தான் முக்கிய காரணமாவே இருக்காங்க. சிசிடிவி கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. மன்னிப்பு கேளு. தம்பி மன்னிச்சு. ஒரு நிமிஷம். நம்ம ஊருக்கு வந்தவங்களை நம்ம தானே சார் பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள எதிரியா பார்த்து அவங்க மேல வன்முறை பண்ணக்கூடாது சார். ஜாதி மதம் இனம் மாதிரி இதுவும் ஒரு வேற்றுமை தான் சார். இப்பெல்லாம் பண்ணாதீங்க சார். போங்க சார். தம்பி நீ போய் வேலையை பாருப்பா, பார்த்துக்கலாம். நவீன், என்னடா இந்த மாசம் சம்பளம்? நீங்கள் இந்த மாதம் சம்பளம் வேணாண்ணே, அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கிறேன். டேய் ஏன்டா? ஏன்னா நீங்கள் எந்த ஒரு குறையில்லாமல் பார்த்துக்கிறீங்கண்ணே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கஷ்டம் போது எப்படி நான் பார்த்து சும்மா இருக்க முடியும்? வைங்க, நான் அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கிறேன். என்னடா சொல்ற? அண்ணே சாயங்காலம் நடந்ததெல்லாம் நானும் இங்கே இருந்து பார்த்து தான் இருந்தேன். ஏங்க மளிகை ஜாமான் வாங்கின காசு 2 மாசம் பாக்கி வச்சிருக்கீங்க, எப்ப தருவீங்க?
கடை ஒரு 3 மாசமா சரியா ஓடலைங்க, அதான் கட்ட முடியல. அதை தாண்டி கடையில வேலை பார்க்குற பையனுக்கும் சம்பளம் அது இதுன்னு எல்லாம் அதிக போயிடுது. கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் காசு கொடுத்துட்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இனிமே உங்க கடைக்கு ஜாமான்லாம் வராது. ஏங்க ஒரு மாசம் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த மாசம் பண்டிகை வருது, கடை நல்லா ஓடும். இல்லைங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இனிமே உங்க கடைக்கு ஜாமான் வராது. சீக்கிரம் காசை கட்டுற வழியா பாருங்க. நான் வரேன். ஏங்க ஹலோ மாமா, அர்ஜென்ட்டாக ஒரு 20,000 ரூபாய் கிடைக்குமா? இல்லை மாமா, கடை இப்போ கொஞ்சம் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. மல்லிகை ஜாமான் பாக்கியெல்லாம் இருக்கு. அதான் மாமா, நான் அடுத்த மாதம் கொடுத்துறேன் மாமா. அண்ணே, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தானே. உங்களை அப்பெல்லாம் நான் விட்டுற மாட்டேண்ணே. டேய், இருந்தாலும் சம்பள காசு இல்லாமல் எப்படிடா சமாளிப்ப? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் சமாளிச்சுப்பேன். கொடுக்குற சம்பளத்தில் மாதம் மாதம் எப்பயும் சேமித்து வச்சுக்கோண்ணே, நான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் சம்பளம் தராமல் எப்படிடா வேலை வாங்குறது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிறேன். என் சொந்தக்காரன் உறவுக்காரன் எவனுமே எனக்கு ஹெல்ப் பண்ணலடா. ஆனால் உனக்கு எப்பறம் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு? அண்ணே, என்ன உறவுன விஷயம் இல்லைண்ணே, இப்படி பல உரம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம கடைண்ணே. என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க? காசு உங்களுக்கு 10,000 தெரியுண்ணே. அதான் சேர்த்த காசு கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன், இதையும் வச்சுக்கோங்க. டேய் வேணாடா, பிடிங்கண்ணே. டேய் என்னடா இருக்கிற எல்லா காசையும் ஏன்டா கொடுத்துட்டா நீ என்னடா பண்ணுவ? நான் சமாளிச்சுக்கோண்ணே, நான் பணம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம். நம்ம கடை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. நீங்கள் மளிகை ஜாமான் வாங்கி போடுங்கண்ணே. கண்டிப்பாக உழைச்சோம்மா காசு திருப்பி எடுத்துடலாம். லாபத்தில் மட்டும் இல்லைண்ணே, நஷ்டத்துலேயும் கூட இருக்கலாம் தொழிலாளி. நான் இருப்பேண்ணே, பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றிடா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன் மனசு யாருக்குமே வராதுடா. கண்டிப்பா நம்ம கடையை பழையபடி நல்லா டெவலப் பண்ணி உன்னை நல்லா பார்த்து பண்ண. சார், அடடே வாங்க மேடம். ஒன்றும் இல்லை சார், பையன் கடைக்கு வந்தான். ஜாமான் வாங்கிட்டு இந்த ஒரு பையன் மட்டும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டான். ஓ சரி மேடம். இந்த பக்கமா வந்தேன், சரி நானே கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். சரி மேடம். சரிங்க சார், நான் கிளம்புறேன். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதம் மளிகை காசு வாங்கிட்டு போயிருங்க. நான் எடுத்தே வச்சிருக்கேன். என்ன சார் 5,000 ரூபா கூட இருக்கு? இல்லையா மேடம், பில்லு 5,000 ரூபாய் தானே, இருக்கா இல்லையா? 5,000மா? இல்லையா சார், நான் பில்லே 10,000 ரூபாய்க்கு தானே போட்டு கொடுத்தேன். 10,000 ரூபாய் தானா? பையன் பில்லு கொடுத்தாப்புல மேடம், அதில் 5 ரூபா தானே போட்டுருந்துச்சு. எங்க பில்லை கொடுங்க. சார், இது நான் கொடுத்த பில்லே இல்லையே. நீ கொடுத்த பில்லு இல்லையா? பையன் தான் கொடுத்தாப்புல. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிங்க. சோலை இவா பில் கொடுங்க. சோலை, இது அவங்க கூட பில் இல்லைன்னு சொல்றாங்க. ஜாமான் இப்போ அங்கே தானே வாங்கிட்டு வந்த, பில்லு கூட இருக்குன்னு சொல்றாங்க. என்னடா அமைதியா இருக்க? அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணே, எனக்கு ஒரு 5,000 ரூபா பணம் தேவைப்படுச்சுண்ணே, அதனால தான் பில்லில் சேர்த்து எழுதிட்டேண்ணே. என்னடா சோலை, எழுதிட்டு காசு எடுத்துக்கலாம்னு பார்த்துருக்க, அப்படி தானே? உனக்கு நான் என்னடா குறை வச்சேன்? ஏன்டா அப்படி பண்ணா? இல்லைண்ணே, தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னேன்லண்ணே, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சுண்ணே, அதான் இப்படி கொஞ்சம் காசு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே எடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்கண்ணே. சோலை, உன்னை கடையில் வேலை போகிற பையன் மாதிரியாடா பார்த்தேன். ஏன்டா இப்படி? இனிமேல் வேலைக்கு வர வேணாம், கிளம்பு. அண்ணே இந்தா இதில் பணம் இருக்கு, புடி புட்றா. இதில் 30,000 பணம் இருக்கு, வச்சுக்கோ. உன் தங்கச்சிகள் நான் அதை கேட்டு வந்தல, முன்னாடி எடுத்து வச்சிட்டேன்டா. ஆனால் நீ தான் அவசரப்பட்டல. நீ தான் என் மேலே வச்சு நம்பிக்கையை காப்பாற்றலை, நானாவது காப்பாற்றணும். நான் கொடுத்த வாக்க வச்சுக்கோ. மேரேஜை நல்லதமாக நடத்து. அண்ணே என்ன சார், பணத்தை திருட பார்த்துருக்கான், அவனுக்கு போய் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க? சோலை, நீ கிளம்புடா.
நான் போன்னு சொன்னேன். என்ன சார் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல? உங்களை ஏமாத்திருக்கான், அவனுக்கு போய் பணம் கொடுத்து அனுப்புறீங்க. மேடம், அவமான தப்புக்கு ஃபேமிலி என்ன மேடம் பண்ணோம்? நியாயங்கிறது வேற, தர்மங்கிறது வேற. அவன் தப்பு பண்ணிட்டான்னு தர்மத்தை விட்டுறக்கூடாதுல்ல. நியாயத்துக்காக வேலையை விட்டு தூக்குனேன், தர்மத்துக்காக காசு கொடுத்தேன். விடுங்க மேடம், நல்லான்ட்டு போட்டோம். என் கடை பையன் கெட்டு போகக்கூடாது. சரிங்க சார், உங்க மீதி பணம். வாங்க மேடம். மாமா வா மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. பத்திரிக்கை சாம்பிள் பிரிண்ட் வாங்க வந்தேன். உங்கள்கிட்டையும் கௌசிட்டு அப்படி காட்டு போகலான்னு வந்தேன். இன்விடேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்குமா? பார்த்து சொல்லு. மாப்பிள்ள, நீங்க கௌசிட்ட பேசிட்டு இருங்க, மேல போன் அடிக்கிறது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நவீன், என்ன பத்திரிக்கை டிசைன் இது? இது ஒரு டிசைன் வேற, வெக்கமே நம்ம தூக்கிட்டு வந்திருக்க. கௌசல்யா, ஆனால் சொல்லலாம் தான் நினச்சேன். நீ அனுப்ப டிசைன் ரொம்ப காஸ்ட்லி கௌசல்யா. இதுவே நல்ல டிசைன் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது நவீன். என் வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் பத்திரிக்கைலாம் இருக்கணும். இதை எடுத்துட்டு போயெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீட்ட முடியாது நவீன். முதல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினேன், நீ பாத்தீங்களா இல்லையா? ஏன், என்னாச்சு? அதை எடுத்து ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுலயே என்ன பண்ணணும், யாரை மீட் பண்ணணும் எல்லாமே தெளிவா அனுப்பியிருக்கேன். டேய், என்னடி விஜயம்மாலாம் போட்டிருக்க? 2 எவ்வளோ தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிங்க. வேணாம், நானே சொல்லிடுறேன். எனக்கு என்விபில தான் கேட்டரிங் இருக்கணும், டிஜே அது கூட சேர்ந்து ஈவெண்ட் கூட இருந்தா ஓகே. அப்புறம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் கிராண்டா இருக்கணும். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்னல, அவங்க தான் எனக்கு மேக்கப் பண்ணணும். இப்போதைக்கு அவ்வளோதான். கௌசல்யா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த மண்டபம் 2 எவ்வளோ தெரியுமா உனக்கு? என்ன போய் கேட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க தெரியுமா உனக்கு? யோசிச்சு பாரு கொஞ்சம். மேரேஜுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. மேரேஜ்னா கிராண்டா இருக்க வேண்டாமா? அதுவும் இல்லாம இப்பெல்லாம் மேரேஜ் பண்ணாதான் நம்மளுக்கு மதிப்பா இருக்கும். மதிப்பா இருக்கணும் இவ்வளோ போடணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு கௌசல்யா. ப்ராக்டிக்கலாக யோசி. தேவைக்கு செலவு பண்ணலாம், இதெல்லாம் ஆடம்பரம். லவ் பண்ணும்போது அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்லாம் சொன்னீங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீங்க எதுவும் சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு கால் பண்ணுங்க. கௌசல்யா, நீ பேசுறதெல்லாம் கேட்டுதாம்மா இருந்த. என்னம்மா இதெல்லாம்? ஏன்பா மேரேஜுக்கு பண்ணா என்ன தப்பு? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? ஏமா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். மாப்பிள்ள, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாளைக்கே மாப்பிள்ளை பிஸ்னஸ் லாஸ் ஆகி அவர் காசு சம்பாதிக்க முடியாமல் வீட்லேயே இருந்தா என்னம்மா பண்ணுவேன்? ஏன்பா இப்பெல்லாம் யோசிக்கணும்? யோசிக்கணுமா? நல்லா யோசிக்கணும். ஒவ்வொரு காசும் நம்மளுடைய உழைப்பு. இது உனக்கு மட்டும் இல்லைம்மா, நான் பொதுவாக சொல்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ காசை செலவு பண்ண சொல்றியே, நாளைக்கு இதே காசை அவர் சம்பாதிக்கலைன்னா அவரை மனுஷனா கூட நீ மதிக்க மாட்டேல்ல. உன் கேரக்டர் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. இல்லப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்காக. சும்மா நிறுத்துமா. அடுத்தவனை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணா நம்ம தான் அழிஞ்சு போவோம். கௌசல்யா, நம்மளால என்ன முடியும் யோசிச்சு பாரு கொஞ்சம். நீ இவ்வளோ ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறைய, அவங்களாம் கல்யாணத்துக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கல்யாணத்தை குறை சொல்லிட்டு சாம்பார் கத்திரிக்காய் இல்லை, காரக்குழம்பு காரமாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாளைக்கே உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. இந்த கடன்லாம் மாப்பிள்ளை தாமா கட்டணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. கௌசல்யா, உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பான்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே இதெல்லாம் வேணும்னு சொல்லு, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அப்பா, நான் ஏதோ யோசிக்காம பேசிட்டேன்ப்பா. நவீன், நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். இந்த இன்விடேஷனே எனக்கு பிடிச்சிருக்கு. கௌசல்யா, இங்கே மேரேஜை ஆடம்பரம் பண்ண அவசியமே கிடையாது. அதுக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் காசு வீணடிக்கிறாங்க, காசை வாங்கிட்டு கடனை மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை. மேரேஜை நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக பண்ணாலும் திருப்தியாக பண்ணலாம் மேரேஜை. அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சரி, நான் வரேன்.
ஏங்க பக்கத்து வீட்டு பிரியா இருக்கால, புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காளாம். 80,000 ரூபாயாம். நம்மளும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா? ஏய், நம்மகிட்ட தான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அப்புறம் இன்னொரு ஃப்ரிட்ஜ். அது மட்டும் இல்லாமல் அவ வாங்கினா நம்மளும் வாங்கணுமா என்ன? அப்படிலாம் இல்லைங்க, நம்மளும் எத்தனை நாள் தான் இந்த பழைய ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதனால தான் புதுசா ஒன்று வாங்கலாம். ஏன் இவ்வளோ நாளாக தெரியல, இப்போ வந்து கேட்குற? ஏன் நான் சொல்லவா? பக்கத்து வீட்டு பிரியா வாங்கிட்டா நம்ம வாங்கணும், அதானே? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளும் வசதியா வாழணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இங்கே பார், எதுக்கு வாங்கணும்னு நினைக்கிறானே எனக்கு நல்லாவே புரியுது. அப்போ வாங்கி தர மாட்டீங்க அப்படிதானே? ஏய், என்ன இப்போ உனக்கு? செலவு தேவைக்கு தான் பண்ண முடியும், ஆடம்பரத்து பண்ண முடியாது. காசு ஒன்றும் மரத்தில் காய்க்கல, புரியுதா? சி, ஒரு ஃப்ரிட்ஜுக்கு போய் இவ்வளோ கணக்கு பார்க்குறீங்க. கௌசி, ஆஃபீஸ் போகணும், சண்டை காலையில் எடுத்துக்கிட்டு நிற்காத. சண்டை இழுக்கிறேண்ணா? என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா நீங்க? அப்போ நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணாம வேற யாருக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? என் கண்ணு முன்னாடி நிற்காத, போயிடு. சாப்பிட்டியாம்மா? இல்லை மாமா. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதம்மா. நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பொருளை எப்படிம்மா இன்னொரு வாட்டி வாங்கிறது? ஏன் மாமா, அவர் பண்றது கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கா மாமா? நீயே சொல்லுமா, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டு வாடகை கட்டி ஒரு ஆள் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் எவ்வளோ செலவை தான் பார்த்துக்க முடியும் சொல்லு? உனக்கே தெரியும், நீ ஏன் புது ஃப்ரிட்ஜ் கேட்குறேன்னு. ஏன் மாமா, நீங்க சொல்லுங்க, நம்ம வசதியா வாழ வேண்டாமா? அது நீ எது வசதியான வாழ்க்கைன்னு நினைக்கிறதெல்லாமா இருக்கு. நம்ம வாழ்க்கையை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது தப்புமா. நம்ம நல்லதரிமா சாப்பிட்றோம், வேற எதுலையாவது குறை வைக்கிறான்னா? உனக்கு செயின் மோதிரம் நீ கேட்டதில் அவன் வாங்கி தந்திருக்காளேம்மா. பாவம் அவனை புரிஞ்சு நடந்துக்கோமா. ஏங்க, ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்துடுறீங்களா? வெளியில போலாம். யார் அப்போ வேலைக்கு போகிறது? நீ போறியா? யார் இஎம்ஐ கட்டுறது? நான் டைரக்ட் முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன் மாதம் மாதம். சும்மா கோவத்தை கிளப்பிட்டு இருக்காது, அங்கே இங்கே கூப்பிட்டுக்கிட்டு. ஏங்க, கடைசியா நம்ம எப்போ வெளியே போனோம்னு ஞாபகம் இருக்கா? கௌசல்யா, அதுக்கெல்லாம் எங்கள் டைமே இல்லை. கொஞ்சம் கோவத்தை கிளப்பாமல் போறியா? சொல்லு. ஏங்க, நாளைக்கு சண்டே தானே, நான் ஏதாச்சும் மூவி புக் பண்ணுறேன், படத்துக்கு போகலாமா? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இங்கே பாரு, சண்டே ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளில போனால் தான் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், சரியா? புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா அவன் ஏன் பைத்தியம் பிடிச்சிரும். விஷயத்தை வை. என்ன என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? அதுவா, மேரேஜுக்கு 2 பேர் வீட்லையும் ஓகே சொல்லிட்டாங்க, அதான் சந்தோஷமா இருக்கேன். ஏன் நீ சந்தோஷமா இல்லையா? நானும் ஹாப்பியா தான் இருக்கேன். ஆனா உங்ககிட்ட எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வெளியில போறோம் வரோம், இதெல்லாம் ஓகே தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படியே இருப்பியா? இங்கே பாரு கௌசி, இது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எப்பவும் சந்தோஷமாக தான் இருப்போம், சரியா? எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தான் பேசுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாறிடுவீங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பார், நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், சரியா? ஏங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏன், என்னாச்சு? எனக்கு டிவோர்ஸ் வேணும். என்னடி சொல்ற?
இனிமேலாம் உன் கூட என்னால் வாழ முடியாது நவீன். கொஞ்சமாச்சும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறோமா நாம? இதெல்லாம் செட் ஆகாது. நீ சைன் பண்ணி கொடு, நான் கிளம்புறேன். நான் என்ன கௌசி பண்ணேன்? நீ என்ன பண்ணேன்னு உனக்கே தெரியலல்ல? வேலைன்னு வேலையை கட்டிட்டு அழுகிறல்ல, அதான் என் பிரச்சனை. கொஞ்சமாச்சும் முகம் கொடுத்து என்கிட்ட சிரிச்சு பேசுறியா? அதுதான் என் பிரச்சனை. என் மேல அக்கறை இருக்க மாதிரி நடந்துக்கிறியா நீ? அதான் என் பிரச்சனை. கௌசி, உனக்காக தானடி சம்பாதிக்கிறேன். சம்பாரிச்ச மட்டும் போதாது நவீன். ஆஹா, இதெல்லாம் பேசி எதுவும் செட் ஆக போறது இல்ல. நான் கிளம்புறேன். ஏய் ஏய் கௌசி, நில்லு கௌசி. என்ன கௌசி விளையாடுறியா? அசால்ட்டா போறேங்கிற. ஆமா நவீன், நம்மளுக்குள்ளலாம் இனி செட் ஆகாது. நீ போய் நல்லா காசு சம்பாரி. என்னால உனக்கு வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கௌசி, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. நான் ஏதோ ஒர்க் ப்ரெஷரில் ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டேன் கௌசி, ப்ரெஷர் ஆகிட்டேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஓ, இத்தனை நாள் உன் கண்ணுக்கு நான் தெரியல, இன்னைக்கு நான் போறேன்னு சொன்னதும் உனக்கு நான் கண்ணுக்கு தெரியறேன்ல? நகரு நவீன். இங்கே பாரு, இனிமேல் கிடைக்கிற டைமில் உனக்கு கண்டிப்பாக வெளியே கூப்பிட்டு போகிறேன் கௌசி. ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். ப்ளீஸ் ஸ்ரீ, கெஞ்சி கேட்குறேன், நீ ஒரே சான்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒழுங்காக இருக்கு கௌசி, ப்ளீஸ் கௌசி. சரி சரி, ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. நான் சும்மா பிராங்க் தான் பண்ணேன். ஏன்டி? இங்க பாரு நவீன், காசு முக்கியம்தான், நான் இல்லைன்னா சொல்லலை. அதுக்காக காசுன்னு காசு பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் காசு தான் இருக்கும். நம்ம இழந்து போன நேரமும் வாழ்க்கையும் திரும்ப கிடைக்காது. இதெல்லாம் உனக்கு புரியணும்னு தான் நான் சும்மா பிராங்க் பண்ணேன். கௌசி, சரி ஓகே, இன்னைக்கு சமைக்க வேணாம், ஆனால் நைட்டு வெளில சாப்பிட போகலாம். சொன்னதும் திருந்திட்ட? உண்மையாவா? நீ சொன்னால் மாறாமல் இருக்க முடியுமா? இனிமேல் எப்பயும் போல நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். சரியா? சாப்பிட போகலாம்.